to Julie Billy Kids Universe. பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்தார். அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. ஊர்ல இருக்க மக்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்க விலங்குகளுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ராஜாவோட அரண்மனையில ஒரு கிளியும் இருந்துச்சு. அந்த கிளி ரொம்ப புத்திசாலித்தனமாகவும் நல்ல யோசிக்கிற திறனையும் கொண்டு இருந்துச்சு. ராஜாவுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த கிளி தான் வழிகாட்டியா இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்துச்சு. கிளி தான் ராஜாவோட உயிர் தோழன்னே சொல்லலாம். கிளிக்கு ராஜா தான் சாப்பாடு கொடுப்பாரு. அரண்மனையில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கிளி ராஜா கூட தான் இருக்கும். அப்பேற்பட்ட கிளி ஒரு நாள் ராஜா கிட்ட வந்து, என்னோட தாத்தா பாட்டியெல்லாம் பார்க்க போனோம் ராஜா, எனக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ராஜா கவலையோட, சரி போயிட்டு வா கிளி, ஆனால் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கிளியும் ராஜாவை பார்த்து, நீங்க எல்லாமே என்னாலே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதான் ராஜா, எனக்கும் கஷ்டம்தான், நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள பறந்து போகுது. காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கிளி தாத்தா பாட்டி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுது. லீவை ரொம்ப சந்தோஷமா தாத்தா பாட்டியோட என்ஜாய் பண்ணுது. லீவு முடிஞ்சு திரும்ப அரண்மனைக்கு கிளம்புது. தாத்தா பாட்டி கண்ணீரோட அதை வழி அனுப்புறாங்க. ஒரு மாய பழத்தை அந்த கிளிக்கிட்ட கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிட்டா வயதானவங்க எல்லாருமே ரொம்ப இளமையாகவும் நோய் நொடி இல்லாமையும் ரொம்ப சக்தியோட வாழ்வாங்க, இதை ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. கிளியும் அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு தன் பயணத்தை ஆரம்பிக்குது. ரொம்ப தூரம் பயணம் பண்ணி டயர்டானதால ஒரு மரத்தடியில வந்து உட்காரு. மரத்தடியில வந்து தூங்கிடுச்சு. அந்த பக்கமா போன ஒரு விஷப்பாம்பு அந்த பழத்தை பார்த்ததும் அதை வந்து கடிச்சிருச்சு. கிளி தூங்கிட்டு இருந்தனால பழத்துல விஷம் ஏறினது கிளிக்கு தெரியாது. பழத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷத்தோட அரண்மனைக்கு பறந்து போகுது கிளி. கிளி ரொம்ப சந்தோஷத்தோட ராஜா பக்கத்துல போயிட்டு, உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் ராஜான்னு சொல்லிட்டு மாய பழத்தை எடுத்து நீட்டுது. ராஜாவும் பக்கத்துல இருந்த அமைச்சரும் அந்த பழத்தை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அமைச்சர் உடனே சொல்றாரு, இந்த பழத்தை ஒரு காவலாளிகிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுவோம் ராஜா அப்படின்ட்டு. ஒரு காவலாளியை கூப்பிட்டு அந்த பழத்தை சாப்பிட சொல்றாங்க. அந்த பழத்தை சாப்பிட்ட காவலாளியும் அப்படியே மயங்கி விழுறாரு. என்னன்னு போயிட்டு அவரை பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு. ராஜா உடனே கோவப்பட்டு, என்னை கொல்றதுக்காக இந்த பழத்தை கொண்டு வந்தியா கிளியன்னு கத்துறாரு. கிளி ஷாக்ல அப்படியே கண்ணீரோட நிக்குது. ராஜா ரொம்ப கோவத்தோட, இந்த கிளியை கொன்னுடுங்கடா அப்படின்னு கட்டளை இடுறாரு. வேணா ராஜா, இந்த பழத்துல விஷம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சினாலும் ராஜா அதை காது கொடுத்து கேட்குற நிலைமையில இல்லை. அந்த கிளியும் இறந்து போயிடுச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த தூக்கி போட்ட பழத்துல இருந்து ஒரு துளிர் விட்டு இருக்கு. அப்படியே கொஞ்ச நாள் போக போக அது மரமா வளர்ந்து நிற்குது. அந்த மரத்துல இருந்து பழங்கள்லாம் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குது. அந்த பழத்தெல்லாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ராஜா எல்லாரையும் கூப்பிட்டு எச்சரிக்கிறாரு. 2 வயசானவங்க ரொம்ப பசியோட அந்த வழியில நடந்து போறாங்க. அந்த பழத்தை 2 பேரும் எடுத்து சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உடம்பு ரொம்ப இளமையாகவும் ரொம்ப சக்தியாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிடுது. ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிய வருது. ராஜாவோட காதுக்கும் இந்த விஷயம் போகுது. ராஜா ஒரு வயசானவரை கூப்பிட்டு வச்சு, இந்த பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வயசானவரும் அந்த பழத்தை சாப்பிட்றாரு. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவரும் ரொம்ப இளமையாகவும் சக்தியாகவும் ஆரோக்கியமானவராகவும் மாறிடுறாரு. அதை பார்த்ததும் தான் ராஜாவுக்கு புரியுது, கிளி நமக்கு எதுவும் துரோகம் பண்ணல, அது நல்ல எண்ணத்தோட தான் இந்த பழத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்றது. ராஜா அப்படியே ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படியே உருகி அழுக ஆரம்பிச்சிடுறாரு. கோபத்தில் எடுக்கிற முடிவுகள்லாம் நிறைய வலியையும் இழப்பையும் கொடுக்கும். மற்றவங்க சொல்றதை கேட்டு எடுக்கிற முடிவால நமக்கு தான் கஷ்டம் நேரிடும். ஒரே ஒரு தவறான முடிவு ஒரு விசுவாசமான உயிரை கொன்னுடுச்சு. புத்தியோட மட்டும் இல்லாம மனசோடையும் கொஞ்சம் யோசிங்க. எல்லாம் சட்டப்படி இருந்தாலும் மனசு சொல்றதுதான் கரெக்டா இருக்கு. கோபத்துல எடுத்த முடிவு வாழ்க்கையை புரட்டி போடலாம். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது போல வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். Subscribe to Julie Billy Kids Universe.